புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஆரம்பத்திலேயே அது என்னப்பா அது? திமுக ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி அப்படிங்களா? தன்னை தானே பில்டப் பண்ணின்னு நான் ஒரு தூய சக்தின்னு களமிறங்கி இருக்கும் விஜய் எப்பேற்பட்ட தீய சக்தி என்பதை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே, ஆட்சிக்கு வராரா வரலையான்றது அப்புறம் இருந்தாலும் சொல்றாரு இல்லைங்களா, அடுத்த சிஎம் நான் தான்ட்டு. சிஎம் அப்படின்ற ஒரு பதவியில உட்காரத்துக்கு முன்னாடியே அவர் எப்பேற்பட்ட தீய சக்தி என்பதை பார்த்து பார்த்தா இன்று முதல் பிரிக்கிறது தான் வேலையே. அந்த பிரிக்கிற பார்த்து வரிசையில பாருங்க, முதல் பார்த்து இன்னைக்கு இவர் எப்பேற்பட்ட தூய சக்தின்றத நம்ம பார்த்துருவோம். அதற்கு முன்பாக வழக்கம் போல நண்பர்களுக்கு 2 விஷயத்தை ஞாபகப்படுத்திடுங்க. சப்ஸ்கிரைப், நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2வது டிஸ்க்ளைமர், இந்த கண்டென்ட்டுக்குள்ள வருகின்ற மிக முக்கியமான போர்ஷன், அந்த போர்ஷனை பார்த்துட்டு ஐயோ என்னப்பா இது, பெண்கள் இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு யாரும் எங்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. மக்கள் பார்வைக்கு இதை கொண்டு செல்வதற்கு காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல் ரிலேஷன்லாம் நமக்கு தேவையே இல்லை. அதனால பாருங்க, அவர்களை குறிப்பிட்டு வீடியோவில் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் எங்களுக்கு கிடையாதுங்க. ஆனா பாருங்க, அதற்கு பின்னணியில் உள்ள மகா அக்கரமான மாப் மென்டாலிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த மென்டாலிட்டி எக்ஸ்போஸ் பண்றது தான் எங்க வேலையே. ஏனென்றால் எப்பேற்பட்ட மகா மட்டமான அயோக்கியத்தனமான கேவலமான விஷமத்தனமான மாப் மென்டாலிட்டியை உருவாக்கியிருக்காரு அப்படின்றதுதான் இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். அதனால பாருங்க, சகோதர சகோதரிகள் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதையும் தெளிவுபடுத்துகிறோம். ஏன்னா நம்ம காணொலிக்கு கீழே யாராவது ஒரு சிலர் தவறான வார்த்தையில கமெண்ட் பண்ணாலே நம்ம சொல்லுவோம். நிறைய தாய்மார்கள் நம்ம காணொலியை பார்க்குறாங்க. நண்பர்கள், ஒரு சில நண்பர்கள் யாரும் தவறான கருத்துக்களை பதிவு பண்ணாதீங்கன்ட்டு அதை குறிப்பிட்டு தான் சொல்றோம். யாரும் இந்த கண்டென்ட்டுக்குள்ள வருகின்ற அந்த குறிப்பிட்ட போர்ஷனை குறித்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜயுடன் இந்த புகைப்படத்தில் இருக்கிற நபருடைய பெயர் செந்தில்நாதன் என்பவர். விஜய் கட்சியோட நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர். நேற்றைக்கு முன்தினம் இந்த செந்தில்நாதன் என்பவர் விஜய் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் தற்காலிகமாக. எதற்காக நீக்கிறாங்க? டிவிகே கட்சியோட மகளிர் அணிக்குள்ள இருக்கிற ஒரு பெண் நிர்வாகி, அந்த பெண் நிர்வாகி வீட்டிற்குள் இந்த செந்தில்நாதன் என்பவர் அத்துமீறி நுழைந்ததாக ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகுது. அதைத் தொடர்ந்து இந்த நபர் தற்காலிகமாக விஜய் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். டிவிகே கட்சியோட மகளிர் அணியின் பெண் நிர்வாகி வீட்டிற்குள் அதே டிவிகே கட்சியைச் சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் அந்த அம்மாவோட வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைந்தது சம்பந்தப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆனதை தொடர்ந்து இந்த விஷயம் பாருங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பத்தி எரியுது. அதை அடுத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இந்த விஷயம் பற்றி எரிந்ததை தொடர்ந்து எந்த பெண் நிர்வாகி வீட்டிற்குள்ள அந்த செந்தில்நாதன் என்பவர் அத்துமீறி உள்ளே நுழைந்ததாக சொல்றாங்களோ அதே மகளிர் அணியைச் சேர்ந்த அந்த பெண் நிர்வாகி பாருங்க ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்றாங்க. 2வது டிஸ்க்ளைமர், சோசியல் மீடியாவில் வைரலாகி கொண்டிருக்கும் அந்த வீடியோவில் பாருங்க பிளர் பண்ணாம அந்த அம்மாவோட முகத்தை ஓப்பனாக தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாதுங்க. எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கு, நம்ம பிளர் பண்ணி தான் காட்டுவோம். மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் கண்டிப்பாக பாருங்க பிளர் பண்ணி தான் பதிவு பண்ணியிருக்காங்க. நான் நாமக்கல் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவியாக இருக்கேன். என்னை பற்றி தான் காலையிலேருந்து தப்பாக சமூக ஊடகங்களில் மானங்கட்ட திமுக அரசு சித்தரிச்சிட்ருக்கு. ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இங்கே ஒரு தப்பு நடக்க இருந்தது, அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டில் தெரியப்படுத்தி அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த தப்பை கண்டித்து பேசிகிட்டு இருக்கிறப்ப திமுக கைக்கூலி ஆளுங்க ஒருத்தவங்க உள்ளே இருந்து வீடியோ எடுத்து ரொம்ப தப்பாக சித்தரிச்சிட்டு இருக்காங்க. அதாவது எந்த டிவிகே கட்சி மகளிர் அணியைச் சேர்ந்த பெண் நிர்வாகி வீட்டிற்குள் அத்துமீறி டிவிகே கட்சியோட மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் நுழைந்ததாக சொல்றாங்களோ அதே பெண் நிர்வாகி தான் பாருங்க நேற்றைய தினம் இந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவு பண்றாங்க. இங்க ஒரு தப்பு நடக்க இருந்தது, அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டில் தெரியப்படுத்தி அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த தப்பை கண்டிச்சு பேசிட்டு இருக்கிறப்ப திமுக கைக்கூலி ஆளுங்க ஒருத்தவங்க உள்ள இருந்து வீடியோ எடுத்து ரொம்ப தப்பாக சித்தரிச்சிட்டு இருக்காங்க. பாத்துக்கோங்க. அதனால்தான் ஆரம்பத்திலே சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் டிஸ்க்ளைமருக்காக சொல்லிட்டோம். இந்த காணொலிக்குள்ள பதிவிடுகின்ற இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தனிப்பட்ட எந்த ஒரு கருத்தும் கிடையாது. அவங்க சொன்னதை அப்படியே மக்கள் பார்வைக்காக கொண்டு போய் சேர்க்கிறோன்றதை டிஸ்க்ளைமருக்காக சொல்லிட்டோம். ஏனென்றால் தாய்மார்கள் மீது எப்பொழுதுமே எங்களுக்கு மரியாதை இருக்குன்னு நண்பர்களுக்கு தெரியும். அதனால தான் மறுபடியும் அழுத்தி சொல்றோம். அந்த அம்மா சொன்னதை சொல்றோம். தவறு ஒன்று நடக்க இருந்தது, ஆனால் வந்து தடுத்துட்டாங்க நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா வாட் யூ மீன்
அந்த தவறுனா இங்கே ஒரு தப்பு நடக்க இருந்தது. அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டில் தெரியப்படுத்தி சொல்லணும் இல்லைங்களா? அந்த இடத்துல ஒரு தவறு நடக்க இருந்தது, ஆனா எல்லாரும் வந்து தடுத்துட்டாங்கன்னா அந்த எல்லாருன்றது யாருங்க? ஏன்னா திமுக கைகூலிகள் தான் உள்ளே நுழைந்து அத்துமீறி வீடியோ எல்லாம் எடுத்து பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த செந்தில்நாதன் என்பவர் டிவிகே கட்சியோட மாவட்ட செயலாளர், அதே டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிற மகளிர் அணியைச் சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி வீட்டிற்குள் எதற்காக இரவு நேரத்தில், அதுவும் 12 மணிக்கு மேல உள்ளே வர வேண்டும் என்பதை நாங்க கேட்கலங்க. தேவையா எங்களுக்கு இதெல்லாம்? சமூக வலைதளங்களில் பரவுகின்ற வீடியோவில் அந்த பெண் நிர்வாகி வீட்டைச் சேர்ந்த சொந்தக்காரர்கள் கேட்குறாங்க அந்த வீடியோக்குள்ள. ஏற்கனவே டிவிகே கட்சியோட மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் என்பவரை குறித்து அரசல் புரசலாக அப்படி இப்படின்னு பேசி இந்த சமயத்தில் திடீரென்று பாருங்க, யாரோ பேக்கரியில் இருக்கிறவது, அந்த பெண் வீட்டை சேர்ந்த யாரோ ஒரு சொந்தக்கார பேக்கரியில் நின்று கொண்டு இவர் போனதை பார்த்தாராம். நீ வந்து எவ்வளவு நேரம் ஆகுது நான் சொல்லணுமா? வரவே இல்லை. அப்ப நான் வரவே இல்லை. ஐயோ, உன் வண்டி வந்து வண்டி டிரைவர் வந்தாரா? இல்ல, வண்டி தானா வந்துருச்சா? எப்ப வந்த என்ன பண்ணேன்னு நான் சொல்றேன். நேரா வரீங்க, பெங்களூர் பேக்கரி நிக்கிறீங்க, என்ன பாத்தீங்க. நான் சத்தியமா நீ பாக்கலன்னு எனக்கு தெரியும். என்ன பாய் அங்கிருந்து வந்தாரு, நான் தம்பியை கூட்டி எதாச்சும் வந்தேன். என்ன அண்ணன் வந்ததெல்லாம் எனக்கு தெரியும். அங்கிருந்து வந்தாரு, பெங்களூர் பேக்கரி நின்னாரு, வண்டி இப்படி இங்க வந்து கறிக்கடை நின்று அப்படி நேரா போய் அப்படி வந்து உள்ள வந்துட்டாரு. சரிங்களா? நான் வந்து அம்மாவை எழுப்புறேன். அம்மா காய்ச்சல் கம்மௌண்ட் கூட்டாரு, ஊசி போட வந்தேன். வந்துட்டு பார்த்தா இவர் வண்டி நின்னுது. எதுக்கு ஒரு நேரத்துல வண்டி நிக்குது அம்மாவுக்கு? அப்பதான் பாருங்க, அதற்கு பிறகு உள்ளே நுழைந்து வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வந்திருக்கு. இதுக்கும் அந்த பெண்ணோட வீட்டை சேர்ந்த சொந்தக்காரர்கள் வீடியோ எடுத்ததுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தங்க? இந்த இடத்துல எதற்காக ஸ்ட்ராங்கா அழுத்தி திமுக கைகூலிகள்னு பதிவு பண்ணாங்க? தப்பா சமூக ஊடகங்களில் மானங்கட்ட திமுக அரசு சித்தரிச்சிட்டு இருக்கு. ஏன்னா பாருங்க, இந்த சம்பவத்தை குறித்து பரவுகின்ற சமூக வலைதளங்களில் பரவுகின்ற வீடியோக்கள் அனைத்தையும் முழுவதுமாக நம்ம பதிவு பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய கலாட்டா அந்த இடத்துல நடந்திருக்கு. அந்த பெண் வீட்டை சேர்ந்த சொந்தக்காரர்கள் உள்ள போயிட்டு அந்த அம்மாவை கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு தொலைத்து எடுத்து அந்த இடத்துல எக்கச்சக்கமான பிரச்சனை நடந்திருக்கு, கலாட்டா நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் பதிவு பண்ண முடியாதுங்க. நண்பர்கள் கண்டிப்பா பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால போட்டோ மட்டும் ஒரு சில இடங்கள்ல பதிவு பண்றோம். இந்த இடத்துல எங்களுடைய கேள்வி, அவங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல் ரிலேஷன் அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. ஊருக்குள்ள 1008 பேர் 1000 பர்சனல் ரிலேஷன் வச்சுப்பாங்க. அதை குறித்தெல்லாம் கேள்வி கேட்டு தோண்டி எடுத்துதான் நம்ம வேலை. அதெல்லாம் தேவை கிடையாதுங்க. இந்த இடத்துல உங்களுக்குள்ள இருக்கிற ஏற்பட்ட இந்த பர்சனல் ரிலேஷனுக்கும் திமுக கட்சிக்கும் திமுக கைக்கூலின்னு சொல்வதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்ட்டு விளக்கம் சொல்லுங்க. அதையும் தாண்டி நான் யோகியன்னு சொல்லக்கூடிய அந்த யோக்கியமான் டிவிகே கட்சியோட மாவட்ட செயலாளர் செந்தில்நாதனுக்கு நைட்டு 12 மணிக்கு மேல அந்த இடத்துல அந்த யோகியனுக்கு என்ன வேலைன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பா கேட்டாங்க. எது கேட்டாலும் பாருங்க, தெரியாம வந்துட்டேங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க, இனிமே பண்ண மாட்டேங்க, விட்டுருங்க, நான் போயிடுறேங்க அப்படின்னு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இந்த செய்தி சம்பந்தமாக வைக்கப்பட்ட தலைப்பு என்ன தெரியுங்களா? சுவத்தில் ஒட்டி கொண்டிருந்த பல்லியை போல ஒட்டி கொண்ட செந்தில்நாதன். வடிவேல் கேட்பார் இல்லைங்களா, ஏன்டா கனவா இருந்தாலும் நியாய தர்மம் வேணாமான்ட்டு. அந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையை பாருங்க, அந்த பெண் வீட்டை சேர்ந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரர்கள் எல்லாம் உள்ள போயிட்டு என்னன்னு விசாரிக்கிறாங்க. யாருன்னே தெரியாத முன்ன பின்ன யாராவது ஒரு 3வது மனுஷன் நடு நைட்ல உள்ள புகுந்து வீடியோலாம் எடுக்க முடியுமா? உள்ள போய் கேள்வி கேட்க முடியுமா? நீ யாரா ராஸ்கல் என்ன கேட்கறதுக்கு கேட்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, அந்த அம்மாவை சுற்றி உள்ள சொந்தக்காரர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த அம்மா எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாம அமைதியா நின்றுக்கிறாங்க. சொல்லி எதுக்கு நீ இறங்கி வந்து இந்த ஆள் கூட கார்ல போனியா இல்லையா சொல்லு மணியே? மெட்ராஸ் போனீங்களா ஒரு 4 பேர்? ஆமா, இல்லன்னா சொல்லு அப்படி. சரி, பஸ் ஏறிட்ட குமார்மானது இறங்கி எதுக்கு இந்த ஆள் கூட கார்ல வந்த? அதை அடுத்து இந்த சம்பவம் தொடர்புடைய கலாட்டா நடந்த வீடியோக்கள் அனைத்தும் சோசியல் மீடியாவில் பற்றி எறிந்த உடனே டிவிகே கட்சியை சேர்ந்த இந்த மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் என்பவர் அவர் இருக்கிற அந்த பொறுப்பில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்படுவதாக புஷி ஆனந்த் அறிவிக்கிறார். அதை அடுத்து இது வெறும் ட்ரெய்லர் தான் சொல்ற மாதிரி, இந்த சம்பவத்தில் வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சரே இந்த இடத்துல தான் பாருங்க ரிலீஸ் ஆகுது. எப்படி தெரியுங்களா? இப்போ பிரச்சனை இவங்களுக்குள்ள இப்படி இருக்க ஏதோ ஒரு வித பர்சனல் ரிலேஷன் இருந்திருக்கு, ஏதோ பாருங்க கண்டுபிடிச்சுக்கிறாங்க அவங்க சொந்தக்காரங்க சேர்ந்து, அதெல்லாம் ஒரு ஓரமாக வந்துட்டு போட்டோம், அது அவங்களோட பர்சனல் பிரச்சனை. ஆனால் இந்த இடத்துல திமுக கட்சியை இழுத்ததோடு மட்டுமல்லாமல்
இன்னொரு விஷயம் சொன்னாங்க பாத்தீங்களா அந்த வீடியோல, இதை நாங்கள் தலைமையிடத்தில் தெரியப்படுத்தியிருக்கோம், தளபதிக்கும் தெரியப்படுத்தியிருக்கோம். ஆனந்த் சாருக்கு கண்டிப்பாக பணி நீக்கம் செய்யறதா உறுதி கொடுத்துருக்காங்க. நடந்த சம்பவத்துக்கும் தளபதிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இந்த இடத்துல யாராவது கேட்டாங்களா? சம்பந்தமே இல்லாம எதற்கு இந்த இடத்துல திமுக கைகூலிகள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் விஜய்க்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை இந்த இடத்துல எதற்காக ஸ்ட்ராங்கா அழுத்தி பதிவு பண்ணணுங்க? அதோடு மட்டும் நின்னா பரவாயில்லைங்களே, அதற்கடுத்து இன்னொரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. நடந்த சம்பவத்திற்கும் தளபதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, என்னதான் அவதூறு பரப்பினாலும் விஜய் வெற்றி பெறுவது உறுதி என கூறினார். பாத்துக்கோங்க, இந்த இடத்துலயும் விஜய் சிஎம் ஆவதை யாரும் தடுக்க முடியாதுன்னு விஜய் சிஎம் டிக்ளேர் பண்றாங்க. சரி பண்ணிக்கோங்க. ஆனா பாருங்க, இப்ப யோகியம் வரா சொம்ப தூக்கி உள்ள வைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும், அதாவது பாருங்க, விஜயை குறித்து யாராவது பேசினாங்கன்னா விஜயை ஃபாலோ பண்ற ஜாம்பிஸ் கூட்டம் தான் பதறு இறங்குவா, ஊப்பி திமுக கைகூலிட்டு. ஏன்னா அவங்ககிட்ட பதில் கிடையாது. என்னையா விஜய் தப்பா ஆதாரம் இல்லாம பொய்யா இந்த மாதிரி அக்கிரமா பேசுறாரே, அது குறித்து கேட்டா கதறுன்னு பதில் இல்லாம அடிச்சு விட்டு போயின்னு இருப்பாங்க. ஆனா பாருங்க, அந்த ஜாம்பிஸ் கூட்டம் தான் அந்த மாதிரி பண்றாங்கன்னு பார்த்தா இவர் ஓப்பனாவே சொல்றாரு. அப்புறம் ஏன் கதறீங்க ஏன் கதறீங்க அப்படின்ட்டு. யாரும் கதறல. எங்களுக்கு தெரிஞ்சு விஜய் தான் பாருங்க, கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து திமுகன்னு கதறி எக்ஸ்ட்ரீமா பாருங்க ஈரோட்ல வெடிச்சு வெளியே வந்துச்சு. திமுக ஒரு தீய சக்தி. அதே தான் பண்ணா. கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து திமுகன்னு பதறி கதறது விஜய் தான். இப்ப அந்த மாதிரி திமுகவை பார்த்து தீய சக்தி, நான் தூய சக்தின்னு நீங்களே தனக்கு தானே பில்டப் பண்றீங்களே, உண்மையிலேயே நீங்க தூய சக்தியாக இருக்கிற பட்சத்துல என்ன பண்ணிருக்கணும்? என்னப்பா இது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறேன்னு நான் தான் நாள் முழுக்க கதறி நிற்கிறேன். கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாம போச்சுன்ற ஒரு வார்த்தையை சொல்லி விஷ விதையை தூவி மாப் மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணுகிறேன். எப்பேற்பட்ட மாப் மென்டாலிட்டி? மக்களுக்கு பாதுகாப்பு வேணும், லேடிஸ்க்கு முதல்ல பாதுகாப்பு வேணும். இவர் வந்தாருன்னா அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் மக்களுக்கு. அவர் பேசுறது என்ன விஷயம் பிடிச்சதுன்னா இவர் பாதுகாப்பு பெண்களுக்கு கொடுக்கணும் மெயினா. அது மட்டும் தான் நல்லா மாசா இருந்துச்சுன்னா. எங்க அண்ணனை பார்த்ததே எனக்கு பெரிய ஒரு வரமே. அடுத்த சிஎம் எங்க அண்ணன் தான். நீங்க பேசுறதுல என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? பெண்கள் பாதுகாப்பு பேசினாரு. எங்க அண்ணன் வந்தா எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. அவர் வந்தா எங்களுக்கான பாதுகாப்பு கன்ஃபார்மா கிடைக்கும். எங்க அண்ணனை இறக்குறோம், எல்லாம் தெருக்கி விடுறோம். ஏன்னா எனக்கு ஆட்சி மாறணும். என்னடா பண்ணாங்க இந்த ஆட்சியில? என்னதான் பண்ணாங்க இந்த ஆட்சியில? ஒண்ணும் பண்ண கிடையாது. கொள்ளை அடிக்கிறது, ஒன்னா பாலியல் பலாத்காரம் பண்றது, திருடுறது, பாதுகாப்பு சுத்தமா இல்லைங்க. சொல்ல போனா குழந்தைங்களை ஒரு அந்த காலத்துல விட்டுட்டு போவாங்க பக்கத்து வீட்டுல. இப்ப நம்பி கூட விட்டுட்டு போக முடியறது இல்ல. நடந்து போனாவும் அது பாதுகாப்பே இல்ல. உண்மையை சொல்ல போனா பாதுகாப்பே இல்ல. உண்மைதாங்க, எனக்கே தெரியுது. திமுக ஒரு தீய சக்தி தான். அவர் சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது. நான் அது கண்டிப்பா இது பண்ணுவேன். எத்தனை பேருக்கு ரேப் நடந்திருக்கு நீங்களே பாக்குறீங்க. எவ்வளவு பேருக்கு ரேப் நடந்திருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றேன், 2026ல டிவிக்கு கட்சியை நீங்க தேர்ந்தெடுங்க. கண்டிப்பா தமிழ்நாடு ஜெயிக்கும். அவர் என்ன கேர்ள்ஸை பாதுகாக்கணும்னு சொல்றாரு, அப்புறமேட்டு எங்களுக்காக எல்லாம் பண்ணணும்னு அவர் இறங்கி வந்திருக்காரு. இளைஞர் அணிகளுக்கு பெண்களுக்கு மெயினா பாதுகாப்பு வேணும், சரிங்களா? குழந்தைகளுக்கு மெயினா, குழந்தைகளை ரொம்ப இது பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அதுக்கு டிவிக்கு விஜய் தான் வந்தா ஆகணும். எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவர் அரசியல்ல ஜெயிச்சா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். குழந்தைகள் இருந்து, பெண் குழந்தைகள் இருந்து, முதியோர்கள் இருந்து, பசங்கள் இருந்து, ஒரு 13 வயது சிறுமியோட எண்ணத்துல கூட பாருங்க பாய்சனை இன்ஜெக்ட் பண்றது கணக்காக அப்பேற்பட்ட ஒரு மாப் மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணவர் இவரு. என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 13. வீட்ல எல்லாம் என்ன சொல்றீங்க? யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றீங்க? விஜய்க்கு தான் ஓட்டு. அவர் என்ன கேர்ள்ஸை பாதுகாக்கணும்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விஜய் வந்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்னு சொல்லி, சரி இப்போ விஜய் வந்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டான். அவர் கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாம போச்சு. அவர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளாலேயே போஸ்டிங் வேணும்னா விஜய் இருக்கிற சினிமா துறைக்குள்ள இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சம்பந்தமான பிரச்சனை நாடு முழுக்க பூதாகரமா பிடிச்சு 10 எஞ்சிருந்தது இல்லைங்களா? அது குறித்து விஜய் மாய திறக்கல. அந்த உண்மை ஒரு ஓரமா வந்துட்டு போட்டோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு வகையான பார்த்துக்கங்கம்மா, போஸ்டிங் வேணும்னா அப்படி இப்படின்ட்டு உங்க கட்சிக்குள்ள இருக்கிற பெண் நிர்வாகிகளுக்கே உங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மூலமாகவே பாருங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது, அப்போ இந்த இடத்துல விஜய் என்ன பண்ணிருக்கணும்? யாரு? செந்தில்நாதனா? யார்பா அவரு? நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளருங்க. அப்படியா? எவனா இருந்தா எனக்கு என்ன கூட்டுவாங்க, அவனை போலீஸ் கம்ப்ளைண்ட் எழுதுங்க.
அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. இந்த சம்பவம் சம்பந்தமான செய்திகள் சோசியல் மீடியாவுக்கு வந்த பிறகுதான் எங்க கவனத்துக்கு வந்திருக்கணும். நான் யாரு? பெண்கள் பாதுகாவலன். ஆட்சி அமைத்த கையோட பெண் பாதுகாப்பை தான் நான் உறுதி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கட்சிக்குள்ள இந்த மாதிரி அக்கிரம அநியாயம் பண்றதா? சும்மா விட மாட்டேன் நான். இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு புகார் எழுதி கொடுத்து இந்நேரம் பாருங்க போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணுமே, பண்ணலையே. போலீஸ்ல யாரும் புகார்லாம் கொடுக்காதீங்கப்பா. ஏங்க ஏன் புகார் கொடுக்க கூடாது? கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும். போலீஸ்ல நீங்க புகார் கொடுக்குற பட்சத்துல கட்சிக்கு கெட்ட பேர் வந்துரும்னு சொல்லி காவல்துறையில் எதுவும் புகார்லாம் கொடுக்காம இவங்களுக்குள்ளே பாருங்க பேசி அந்த செந்தில்நாதன் என்பவரை தற்காலிகமாக கட்சிக்குள்ள இருந்து எடுத்துட்டாங்களாம். ஆட்சிக்கு வந்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். ஆனா பாருங்க இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பெண் நிர்வாகிகளுக்கே இவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத விஷயம் சமூக ஊடகங்கள்ல வந்த பிறகும் கூட இதை மூடி மறைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. போலீஸ் எல்லாம் புகார் கொடுத்தா கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும், சும்மா அந்த நபரை இப்போதைக்கு போஸ்டிங்ல இருந்து வெளியெடுத்து போட்டுங்கன்னு சொல்லி எடுத்து போட்டிருக்காங்களே தவிர சட்டப்படி அந்த நபர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எடுக்கும்படி புகாரும் பாருங்க கொடுக்கல. அதையும் தாண்டி டிவிக்கு கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு பெண் நிர்வாகி, அதே டிவிக்கு கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஏதோ பாருங்க நட்பு ரீதியாக வீட்டுக்குள்ள போய் பேச போயிருக்காரு. அதற்கும் திமுக என்ன சம்பந்தம் இருக்குது? ஒரு 24 மணி நேரம் யோசிச்சு கதை எழுதி கட்டுக்கட்டா கதையெல்லாம் கட்டுக்கதையை எழுதி திமுக தான் இதுக்கெல்லாம் காரணம், சாரி இதுக்கும் திமுக தான் காரணம், வேற எதுக்கெல்லாம் காரணம்? திருப்பரங்குன்றம் பிரச்சனை திமுக தான் காரணம், கரூர் சம்பவம் அதுக்கும் திமுக தான் காரணம், எஸ்ஐஆர் பிரச்சனை அதுக்கும் திமுக தான் காரணம், இந்த சிஏஏ பிரச்சனை அதுக்கும் திமுக தான் காரணம், வக்பு வாரிய சட்ட மசோதா அதுக்கும் திமுக தான் காரணம். எல்லாத்துக்குமே திமுக தானப்பா. இந்த மத்திய அரசு, மோடி அரசு, பிஸ்கெட் ஜேபி கட்சி அவங்கெல்லாம் உத்தமர்கள், நல்லவர்கள். அவர்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. எல்லாமே பாருங்க திமுக திமுக திமுகன்னு காரணம் சொல்லி 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 இதுக்கும் பாருங்க இவர்களுக்குள்ள இருக்கிற இந்த பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் திமுக தான் காரணமா? சரி, எதற்காக சம்பந்தமே இல்லாம விஜய் சிஎம் ஆகிறது உறுதி, விஜய்க்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க? சொல்ல வச்சிருக்காங்க. விஜய்க்கு ஒரு பழக்கம் இருக்குங்க, அழுகுற பிரச்சனை, அழுகுற பழக்கம். ஐயோ என்னப்பா இது, ரியல் ஹீரோவா இருக்காதீங்கப்பா, ரியல் ஹீரோவா இருங்கன்னு என்ன பார்த்து நீதிமன்றத்தில் நீதிபதி சொல்லிட்டாங்களா? சொல்லக்கூடாதே. உடனடியாக அந்த கருத்துக்களை வாபஸ் வாங்கணும்ட்டு அப்பீல் பண்ணி ஓன்னு அழுதாரு. அதே மாதிரி கரூர் சம்பவத்தில் தலைமை பண்பே இல்லையேப்பா விஜய்க்கு, இவெல்லாம் ஒரு தலைவரா? ஐயோ நீதிமன்றத்தில் கேட்டாங்களே, உடனடியாக இந்த கருத்துல நீக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அப்பீல் பண்ணி அழுவாது. அதே வரிசையில் தான் பாருங்க என்னப்பா இது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற தூயமான்னு நான் சொல்லுங்கிறேனே. இப்பதான் 2 தினங்களுக்கு முன்பாக சொன்னேன் திமுகவை தீய சக்தி, நான் தூய சக்தின்னு சொல்லி. திமுக ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. அப்படி இருக்கும்போது நம்ம கட்சிக்குள்ளவே இந்த மாதிரி நடக்கலாமா? நடக்கக்கூடாதே. எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு மரியாதையா அந்த அம்மாவை, யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அந்த அம்மாவை வச்சு பதிவு பண்ணுங்க. நடந்த சம்பவத்துக்கும் தளபதிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல சொல்ற அந்த இடத்துல அதை மட்டும் சொல்லாதீங்கப்பா. விஜய் சிஎம் அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு திமுக கைகூலி தான் இதற்கும் காரணம்னு சொல்லி அந்த கட்சி மேலே தூக்கி பழிய போடுங்கன்னு இவங்க எழுதி கொடுத்ததை அப்படியே வீடியோவுக்கு முன்னாடி இவங்க கட்சி தலைவர் விஜய் மாதிரியே வாச்சிருக்காங்க. திமுக கைக்கூலி ஆளுங்க ஒருத்தங்க உள்ள இருந்து வீடியோ எடுத்து ரொம்ப தப்பா சித்தரிச்சிட்டு இருக்காங்க. இது அன்னைக்கே சொல்லிக்கலாமே. செந்தில்நாதன் செவுத்துல ஒட்டின்னு கையும் களவுமாக மாட்டிய அன்னைக்கே அந்த பெண்ணோட உறவினர்கள்லாம் கேட்கும்போது அப்பயே சொல்லிக்கலாமே, யார்ப்பா நீங்கெல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாத, நீங்களாம் திமுக கைகூலிகள், எங்க வெளியே போங்க அப்படின்ட்டு. அதை விட்டு அந்த பெண்ணோட உறவினர்கள் கேட்கும் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம ஏன் அமைதியா நின்றுந்தாங்க? அன்னைக்கு அப்படியே அமைதியா நின்றுட்டு மறுநாள் பாருங்க 24 மணி நேரங்கள் கழித்து தூய சக்தி விஜயை தூயவான்களாக மாற்றுவதற்கு பிளான் பண்ணி, இதுக்கும் விஜய்க்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இது முழுக்க திமுக கைக்கூலிகள் செய்த சதி வேலை. திமுக கட்சிக்கு தானே வேலை. நல்ல வேலை பாருங்க, திமுக கட்சின்னு சொன்னாங்க. முதல்வர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லாம திமுக கைக்கூலிகள்னு சொன்னாங்க. திமுக கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கு தானே வேலை. டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள்லாம் யார் யார் பாருங்க புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்கன்னு சென்சஸ் ரிப்போர்ட் எடுத்து இந்த மாதிரி பண்றதுதான் திமுக கட்சிக்கு வேலை. டிவிக்கே இன்னும் ஆட்சிக்கே வரல, விஜய் சிஎம் ஆகல, அவரோட ஓட் பேங்க் என்னன்னு அவருக்கே தெரியாது. இருந்தாலும் நான் தான் பாருங்க 2026 ஃபியூச்சர் சிஎம்னு சொல்றாரு. ஆனா பாருங்க அப்படி சிஎம் சீட்ல உட்காரவே இல்லை, ஆட்சியே அமைக்கல. அதற்குள்ளாகவே விஜயை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அவரை பரிசுத்தவானாக காட்டுவதற்கு, அவர் ஒரு தூய சக்தி நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் பாருங்க 24 மணி நேரத்துக்குள்ள பிளான் பண்ணி இந்த பழியும் தூக்கி திமுக மேல போட்டிருக்காங்க. அப்போ ஒருவேளை ஒரு பேச்சுக்கு மறுபடியும் சொல்லுவோம், கற்பனைக்காக வச்சுப்போம், ஒருவேளை இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்து சிஎம் சீட்ல உட்கார்ந்த பிறகும் கூட என்னப்பா அது மாவட்ட செயலாளர் பண்ணிட்டாரா, என்ன தப்பு பண்ணிட்டாரு, இல்லைங்க பொண்ணு விஷயத்துல இந்த மாதிரி பண்ணிட்டாருங்க, அதுக்கு அந்த மாதிரி எந்த சம்பந்தம் கிடையாது, அவரை நீங்க கைது பண்ணி கூட்டு போங்க. அப்போ ஆட்சி, அது ஆட்சி தூயமான ஆட்சிங்க, அது
அதுக்கெல்லாம் நீங்க அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. சிஎம் அவர் சிஎம் அதான் அங்க இருப்பாரு. எம்எல்ஏ இந்த மாதிரி பண்ணிட்டாருங்க. எம்எல்ஏ தானே பண்ணாது. 234 தொகுதியில் எவனோ ஒரு எம்எல்ஏ அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா அதுக்கும் சிஎம் விஜய்க்கு என்ன சம்பந்தங்குது? அப்படிலாம் கிடையாது சார். மினிஸ்டர் இந்த மாதிரி பண்ணிட்டாரா சார்? மினிஸ்டர் தானேங்க, ஒரு மினிஸ்டர் தானே. அமைச்சரவையில் எவ்வளோ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் அப்படி இருக்காங்க. ஒரு மினிஸ்டர் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கிறதுக்காக நீங்க ஒட்டுமொத்த மினிஸ்டரே குறை சொல்லுவீங்களா? அப்படிலாம் கிடையாது. சிஎம் விஜய் தூயவான், அவரை மட்டும் நீங்க கூட்டிட்டு போங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஒருவேளை பாருங்க, அந்த மாதிரி ஆட்சியில் இருக்கிற பட்சத்தில் எந்த தவறு நடந்தாலும் விஜய்க்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க. அவர் சுத்தமான தூய்மையான அக்குமாருக்கு தேவதூதன் முதலமைச்சர். அப்புறம் எதுவும் யாரும் குறை சொல்லாதீங்க சார். எம்எல்ஏ தப்புன்னா எம்எல்ஏ தப்பு, மினிஸ்டர் தப்புனா மினிஸ்டர் தப்பு. அவருக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு இதே மாதிரி தான் ஊட்டுவாங்க. இப்போ ஊட்டுறாங்க பாத்தீங்கன்னா வேமா சூசோ இல்லாம. இவர் கட்சிக்குள்ள இருக்கிற பெண் நிர்வாகிகளுக்கே இவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளாலேயே பாதுகாப்பு இல்லை, இவரால் பாதுகாப்பு கொடுக்க முடியல இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பெண் நிர்வாகிகளுக்கு. ஆனா பாருங்க, தமிழ்நாடு முழுக்க ஆட்சி அமைத்த கையோடு பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வோம் வேமா சூசோ இல்லாம சொல்ற மிஸ்டர் விஜய். இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு, அது குறித்து விஜய் நேரடியாக 4 வரியில ஏதாவது கண்டிச்சிருக்காரா, கண்டனம் தெரிவிச்சிருக்காரா? ஏன்னா எங்க விஜய் வருவாருங்க, எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாருங்க. ஏமா இப்ப என்னாச்சு? எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்ல. பிஸ்கெட் ஜேபி கட்சி பரப்புகின்ற அதே அவதூறு தான் பாருங்க ஒரு மாப் மென்டாலிட்டி மூலமாக உருவாக்கிட்டு இருக்காரு. கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, ஸ்கூல்ல, காலேஜ்ல, நடக்கிற ரோட்ல எங்கேயுமே பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு விஷயத்தை தான் திரும்ப 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 பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கைக்கூலியாக இருக்கிற விஜய் அடிமை நம்பர் 1 RSS பிரான்ச் டிவிகே கட்சி தலைவர் சொல்லினுக்காரு. படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. கொச்ச பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி ஒரு மாப் மென்டாலிட்டியை விஜய ஃபாலோ பண்ற அந்த ஜாம்பிஸ் கூட்டத்தோட எண்ணத்துல விஷவேத மாதிரி தூவி பாய்சன் இன்ஜெக்ஷனை ஏத்தி யார கேளுங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. விஜய் வந்தா பாதுகாப்பு கொடுப்பாரு, கிழிச்சாரு. பாதுகாப்பு கொடுத்த லட்சணம் தெரியுதுங்களே. விஜய் கட்சிக்குள்ள என்ன நடந்தாலும் விஜய்க்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் சுத்தமானவர், தூய்மையானவர், தூய சக்தி. இதே பாருங்க அடுத்த கட்சிக்குள்ள, முக்கியமா பாருங்க அடுத்த கட்சின்னு சொல்வதை காட்டிலும் திமுகவை தாண்டி எனக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது, எந்த சிந்தனையும் கிடையாது. திமுக கட்சிக்குள்ள நடந்துட்டா ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே அதை மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? சிஎம் தான் எல்லாத்துக்கும் காரணம், சிஎம் தான் பதில் சொல்லணும். இப்ப மிஸ்டர் விஜய், நீங்க சிஎம் இல்லையே, சாதாரண உங்க கட்சியோட தலைவர் தானே, பதில் சொல்ல வேண்டியதானே களத்துக்கு வந்து. என்னம்மா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் நான் தான் உண்டுனுக்குறேன், தமிழ்நாட்டில் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாம போச்சுன்னு சொன்னேன். நம்ம கட்சிக்குள்ளவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா என்ன பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? சிரிக்கிற மாதிரி ஏன் வச்சுக்கிறீங்க? யார் பாது? இந்த மாதிரிதான்ப்பா. இது யாரு? செந்தில்நாதன். கைது பண்ணுங்க, புகார் கொடுங்க அப்படின்னு நடவடிக்கை எடுத்துக்கணும் இல்லைங்களா, கண்டிச்சிருக்கணும் இல்லைங்களா களத்துக்கு வந்து. ஆனா பாருங்க எதுவுமே இல்லை. வழக்கம் போல இந்த பழியையும் தூக்கி கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம ஒன்ஸ் அகைன் சொல்றாங்க, திமுக மேல பழியை தூக்கி போடுறாங்க. நான் ஒரு தூய சக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்ற இவர் தான் பாருங்க தீய சக்தி. உதாரணத்துக்கு கனிமொழி அவர்கள் சைதை சாதிக்கு இருக்கார் இல்லைங்களா, அவரு குஷ்பு அவர்களை குறித்து மேடையில் ஏதோ பேசிட்டாருன்ட்டு பெரிய லெவல பத்தி எஞ்சிருந்தது. உடனடியாக கனிமொழி அவர்கள் மன்னிப்பு கேட்டாங்க குஷ்பு கிட்ட. ஆனா விஜய் இது சம்பந்தமாக 4 வரியில ஏதாவது கண்டன அறிக்கை கொடுத்தாரா, கண்டிச்சாரா, என்னன்னாவது கேட்டாரா? இல்லவே இல்லை. ஏன்? அது எங்க பாஸ் மோடி அவர்கிட்ட இருந்து ஸ்கிரிப்ட் வரணுமேங்க. ஏங்க இதுக்கு கூட வாங்க, எதுக்கா இருந்தாலும் என்ன ஸ்பீச் நான் பேசணுமோ அது சம்பந்தப்பட்ட ஸ்கிரிப்ட் வந்தாகணும், வரணும். அங்கிருந்து வந்தாதான் நான் பேசவே ஆரம்பிப்பேன். இதற்கும் பாருங்க வழக்கம் போல மௌன விரதத்தில் இருக்காது. உங்க திமுக கட்சியை சேர்ந்தவங்க மேடையில் இந்த மாதிரி என்ன பேசிட்டாங்கன்னு சொன்ன அடுத்த நொடியே பாருங்க கனிமொழி அவர்கள் மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை இவங்க கட்சிக்குள் நடக்குதுன்னு தெரிஞ்சும் விஜய் பாருங்க ஃபியூச்சர் சிஎம்னு கனவு கண்டு கொண்டிருக்கும் கனவு முதலமைச்சர் விஜய் மௌனமா இருக்காரு. மௌனமா இருக்கிற இவரு தூய சக்தியா இந்த விஷயத்தை அப்படியே புகார் கூட கொடுக்காம மூடி மறைக்கிறதுக்கு பிளான் பண்ணி திமுக கட்சி மேல பழிய தூக்கி போட்டு இவர் தன்னை தூயவானாக காட்டிக்கொள்ற இவரு தூய சக்தியா. ஆனா பாருங்க மன்னிப்பு கேட்டவங்க தீய சக்தியா. அப்ப இல்லைன்னு தெரியுது இல்லைங்களா, பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பிரான்ச்சாகத்தான் இந்த கட்சி விஜயோட கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இதை தாண்டி ஒரு ஆதாரம் வேணுமா? அவங்களும் பாருங்க வட மாநிலங்களில் நடக்கிற தவறுகளை வெளியே தெரியாம மூடி மறைக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பாருங்க தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கும் அந்த பிரான்ச்சுக்குள்ள எது நடந்தாலும் சட்டப்படி எதையும் தெரியப்பட்டாதீங்கப்பா, மூடி மறைக்கிறதுக்கு அப்படியே என்னென்ன பிளான் பண்ணி அடுத்த கட்சி மேல பழிய தூக்கி நாங்க எப்படி
காங்கிரஸ் மேல பழிய தூக்கி போட்டு சுத்தி நிற்கிறோமோ, நீங்க பாருங்க தமிழ்நாட்டுல திமுக கட்சி மேல பழிய தூக்கி போட்டு சுத்தி நிற்கிறோங்க அப்படின்ற ஒரு அஜெண்டாவை தான் பாருங்க இந்த பிரான்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க. அதை கையில் வைத்துக்கொண்டு எந்த பக்கம் போனாலும் விஜய் ஒன்று இருக்காரு. முக்கியமா பாருங்க தமிழ்நாட்டுல எங்க போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்புலன்னு சொல்லினே இருங்க. அதுதான் பாருங்க அவங்க சாம்பிஸ் கூட்டத்தோட ஆழ் மனசுக்குள்ள புகுந்து உங்களுக்கு ஓட்டா மாறணும். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையில மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த பார்ட்டா பிரிக்கிற இந்த தூய சக்தி தீய சக்தின்னு சொன்னா அதற்கு பின்னணியில் இருக்கிற உண்மையை குறித்து பார்ட்டா பிரிக்கிற விஷயத்துல வந்த இந்த பார்ட்டை தொடர்ந்து எதுங்க என்னங்க டெய்லி ஆமாங்க ஊருக்குள்ளவும் நாட்டுக்குள்ளவும் எக்கச்சக்கமான கண்டென்ட் இருந்தாலும் நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் உலக செய்திகள் உட்பட நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணுகிறோம். இருந்தாலும் பாருங்க இப்போதைக்கு எவ்வளவு கண்டென்ட் இருந்தாலும் தமிழ்நாட்டை காப்பாற்றுறது தான் முக்கியமான வேலை. தேர்தல் வர வரைக்கும் பார்த்தா தூய சக்தின்னு சொன்ன இந்த தூய சக்திக்கு பின்னணியில் இருக்கும் மகா மட்டமான தீய சக்தி எப்பேற்பட்டது என்பதை காட்டுறது தான் எங்களோட முதல் வேலையை. இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை சேர்த்து உங்க கருத்துல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு வெளியிடும் அந்த பாட்டுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.